அடுத்தபடியாக மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர், தமிழ் மதுரை அறக்கட்டளை மன்னர் கல்லூரியுடன் இணைந்து வருகாலத்தில் நடக்க போற எல்லா நிகழ்வுகளுக்கும் இவங்களுடைய ஒத்துழைப்பு தான் காரணம். இப்போ நம்ம தமிழ்துறை முனைவர் சி பரிமளா அவர்களை வாழ்த்துமல்ல, உலகம் முழுவதும் வைத்து தமிழ் இனத்தை காத்துக் கொண்டிருக்கின்ற நம் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் சங்க பலகைக்கு இன்று காப்பு திருவிழா முடிந்து செந்நீரை பருவத்தை தொடங்க இருக்கின்றது. எங்களுடைய கல்லூரியில முதல்ல வந்து பகுதி 1 தமிழ் தான் இருக்கு 2010 வரைக்கும். அதுக்கு முன்னாடி முதல் தனியா துறையெல்லாம் கிடையாது. சங்க பாண்டிய நாட்டு புலவர்கள் எல்லாம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை, பிட்டுக்கு மண் சுமந்த மதுரை, குமரகுருபரர் தமிழ் பாடிய மதுரையில மன்னர் கல்லூரியில தமிழ்துறை இல்லைன்ற ஒரு கவலையை போக்குறதுக்காக எங்களுடைய செயலர் ஐயா அவர்கள் 2011 ஒரு முயற்சி எடுத்தாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு புக்கு வேணாலும் வாங்கி போடுவோம், முதல்ல தமிழ்துறையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு, புறவலர்கள் இல்லை என்றால் சங்க காலம் இப்போ வரைக்கும் தமிழ் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சவரை எங்களுடைய செயலர் ஐயா அவர்களுடைய முயற்சியினால நாங்க இன்னைக்கு பல விஷயங்களை முன்னெடுத்துட்டு போறோம். ஏன் இவ்வளவு தெளிவாக தமிழ் படிக்கிற பசங்க எழுத வரலைன்னா அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னா, ஒவ்வொரு தடவையும் மாணவர் சேர்க்கை நடக்கும் பொழுது அவரை போய் பார்க்கும் பொழுது கேட்பாரு, தமிழ்ல ஒரே ஒரு திருக்குறள் தப்பு இல்லாம சொல்லு, உனக்கு உடனே அட்மிஷன் போடுறேன் அப்படின்னு. அவன் எடுத்த உடனே சொல்ற ஒரே ஆறாவது முதல்ல எடுத்த இல்லாம முதல்லே வரவெல்லாம் அதான் சொல்லுவான், 12 வருஷமா நீ ஒரு திருக்குறள் தான் நீ படிச்சியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அதை ஒவ்வொரு தடவை என்ன செய்வாங்கன்னா, நாங்க எங்களுடைய தமிழ் சார்ந்து மாணவர்களுக்காக முன்னெடுக்கக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு முன்னாடி நிற்பாங்க. அவங்க வாசகர் மன்றம் வச்சிருக்கோம், நிறைய தமிழ் சார்ந்த நிகழ்வுகள். இப்பதான் கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு தமிழ்நாடு இணைப்போம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட நாங்க சேர்ந்து நாங்க இதெல்லாம் நடத்தோம். இது மாதிரி பல நிகழ்வுகளை கேட்ட உடனே என்ன ஏதுன்னு கேட்ட உடனே அனுமதி கொடுத்துருவாங்க. அதை என்னன்னு பார்த்து உடனே ஏற்பாடு பண்ணி எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த இது இல்லை அப்படின்னா என்னால பண்ண முடியாது. அடுத்து தமிழர்களுக்குன்னு சில சிறப்புகள்லாம் இருக்கு. நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா, நம்ம போய் தனியா போய் நம்ம தமிழை வளர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. எந்த மதமா இருந்தாலும் ஆண் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்றோம் பாத்தீங்களா, பலகை எப்படி சேர போட்டு வச்சு நீ வளர்த்துக்க அப்படிமா, நான் வளர்க்குறேன் அப்படின்னு நம்ம தமிழ்ல தான் எழுதுவாங்க பாட்டை. தமிழர்கள் தான் நம்ம தமிழ்ல தான் எழுதுறாங்க, நம்ம தமிழ தான் எழுதுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கான சக்தியானது நம்மளுடைய தமிழ். அதனால எப்போதுமே பாரதியார் சொன்ன தமிழ் சாகவே சாகாது. நாம வளர்க்கணும் நம்மள மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க ஐயா சொன்னாரு, அங்க வளர்த்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது ஒரு மொத்தம் நம்மளுடைய இனம் மொழி வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் நிறைய சொல்லுவாங்க தமிழ்ல என்ன இல்லை அப்படின்னு. என்ன இல்லைன்னு முதல் சொல்லுங்கப்பா, என்னதான் இருக்கு நாங்க சொல்றோம். மதுரை காஞ்சி பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம நகை கடைக்கு போனாலும் சரி, ஒரு அரிசி கடையில போனாலும் விளப்பட்டியில எழுதி வச்சிருப்பாங்க. மதுரை காஞ்சியில அப்படியே முன்னாடி அந்த நாலாங்காடியில குமிச்சு வச்சிருக்கிறாங்க பொருள்கள்லாம், நவரத்னங்களை குமிச்சு வச்சிருக்காங்க. அதை எழுதி ஒட்டி இருக்கிறாங்க, இது என்ன பொருள், இது எவ்வளவு விலை, இந்த விளப்பட்டி எங்க இருந்து வந்தது. சிலப்பதிகாரத்துல சொல்லுவாங்க, ஒவ்வொரு கடைகள்லயும் கொடிகள் பறந்துருக்கு. அது என்ன கடை, இன்னைக்கு டிஜிட்டல் படம் போட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம மாநகராசியரை எல்லாமே அன்னைக்கு பார்த்துருக்கிறாங்க. அன்னைக்கு பட்டினப்பாறையில பாத்தீங்கன்னா அந்த சோழனுடைய பொருள் பண்டங்கள் இறங்கும் போது அதை சீல் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கணும், இது கிளாஸா, இது கண்ணா, எந்த பொருளா அப்படின்றத இன்னைக்கு நம்ம சீல் வைக்கிறோம். அதனால என்ன மாவுனா பார்க்கணும். மாவு ஒண்ணுதான் வீட்டுல சொல்லும் பாத்தீங்களா, அது விதவிதமாக பலகாரம் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்மளுடைய மொழியில எல்லா அறிவியல் உள்ள இருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் எடுத்துட்டாங்க. எதை படித்தாலும் அதுல ஒரு அறிவு சிந்தனை வரும். சங்க இலக்கியம் படிக்கிறோமா அதுல ஒரு சிந்தனை வரும். நந்திக்கலம் பார்த்தீங்கன்னா அவனுடைய நீளம் வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவை கல்விகளை படிக்கிறோமா அதுலயும் நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறத பார்த்துக்கலாம். அதனால நம்மளுடைய மொழியில இல்லாத ஒன்றையில இப்ப இருக்கிற நமக்கு ஒரு என்ன அப்படின்னா, இன்னைக்கு படிக்க வர்றவங்க தவறு இல்லாம மொழியை எழுதணும், பேசணும், அதுதான் இருக்குது. ஏன்னா நிறைய மறந்துட்டோம், ஆனா நம்ம கிட்ட இருக்கு. இன்னும் நீங்க கிராமங்கள்ல இருந்து மதுரைக்கு வரவங்க எங்க போறீங்கன்னா மதுரைக்கு போறவங்க தான் சொல்றாங்க. திருமருத முன்துறை, மதுரைன்னு யாரும் சொல்றது கிடையாது, மதுரைக்கு தான் போறோம்னு சொல்றாங்க. இன்னும் இன்னொரு வார்த்தை பையங்கிற வார்த்தை பயன்படுத்த, பையன் கொடு, பையன் சொல். சங்க இலக்கியத்துல அண்ணாநூல்ல இதை பார்த்து 4 இடத்துல வந்துருக்கு பையங்கிற வார்த்தை. இன்னைய வரைக்கும் 2000 வருஷமா பயன்படுத்துறோம். இப்ப நிறைய இருக்கு. நமக்கு அதுக்கு நேரம்ல வணிக ரீதியாக வேற படிப்புகளை தேடி ஓடுறதுனால நம்மளுடைய மொழியையும் இனத்தையும் அடையாளத்தையும் மறந்துகிட்டே வந்துட்டே இருக்கோம்.
அதை மீட்டெடுப்பதற்கு தமிழ் ஆர்வலர்கள் அந்த முக்கியமா அந்த திரைப்படத்துக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு காட்டும் போது ஒரு 100ல இருந்து 60 கொடுக்குறான். ஏன்னா மதுரைக்காரன் அப்படிங்கிற மதுரையில் அப்படிலாம் எங்கேயுமே எங்கேயாவது இப்படியே காமிச்சு மதுரைக்காரங்க எல்லாம் அம்மா வந்துட்டு அலையிற மாதிரியே காமிச்சிருக்காரு. அதெல்லாம் இல்லாம மதுரையினுடைய சிறப்புகளை நல்லா சொல்ற மாதிரியும் இனிமே இருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் ஆசிரியர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து முன்னெடுத்து நம்ம சிறப்பாக கொண்டு வருவோம் சொல்லி இந்த தமிழ் மண் அறக்கட்டளையோடு சேர்ந்து நாங்கள் மீண்டும் பணியாற்றோம் என்று விடைபெறுகிறேன். வாழ்க்கை நன்றிங்கம்மா. அதாவது எப்படி ஒரு ரயில் இன்ஜினையும் ரயில் பெட்டியையும் இணைக்கிற கூடு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியையும் தமிழ் மதுரை அறக்கட்டளை அமைப்பையும் இணைத்து நிறைய நிகழ்வுகளை வருங்காலத்தில் நடத்துறதுக்கு அம்மா அவர்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம். நிச்சயமா கொடுப்பாங்கன்றது இந்த பேச்சிலேயே ஆக்கப்பூர்வமான பேச்சிலேயே தெரிஞ்சது. ரொம்ப 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 நன்றிங்கம்மா. உங்களுடைய வாழ்த்துறை இந்த இடத்துல நீங்க கொடுக்கலைன்னா இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்குமா அப்படின்னு என்னுடைய மனதார நான் சொல்றேன். எனக்கு அப்படி தோணல. உங்களுடைய வாழ்த்துறைக்கு மிக்க நன்றி.